வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் எங்கெங்கு வைத்து வழங்கப்படவிருக்கின்றன? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செந்தில்ராஜ் IAS அவர்கள் ஒருங்கிணைப்பு அலுவலராக செயல்படுவார். அவரது தொலைபேசி எண் வழங்கப்பட்டிருக்கிறது 7377770020 என்ற எண் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் பாதுகாப்பு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் கவனம் செலுத்துவார். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உள் விளையாட்டு அரங்கம், அதன் மூலமாகத்தான் இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை செயல்பட உள்ளது. நிவாரணப் பொருட்கள் அங்கிருந்துதான் தேவையான இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஐஸ்வர்யா IAS மாவட்ட கூடுதல் ஆட்சியர், அவர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூடுதலாக செயல்படுவார். ராஜாராம் துணை ஆணையர், தூத்துக்குடி மாநகராட்சி, அவருடைய தொலைபேசி எண்ணும் அமுதா மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர், இவர்களெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துல பல்வேறு பணிகளில் ஈடுபடுவார்கள். நிவாரணப் பொருட்கள் அனுப்புவது உள்ளிட்ட பணிகளை கவனம் செலுத்துவார்கள். இதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக திருநெல்வேலி மாவட்டத்துடைய நகராட்சி ஆணையர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அவர் பெயர் சாக்ரே சுபம் ஞானதேவராவ் IAS. அவர்களுக்கான தொலைபேசி எண் 9442218000 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த ஒருங்கிணைப்பு பணிகள்ல கவனம் செலுத்துவார். அவருடன் கிசான்குமார் IAS, அதே போல ரேவதி சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் இந்த பணிகள்ல கவனம் செலுத்துவதற்கு உண்டான கூடுதல் அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா அவர்கள் நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான நடவடிக்கையில இவர்களுக்கு உத்தரவிடுவார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் பணிகளில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கான அழைப்பு, அதாவது யார் இந்த சிறப்பு குழுவுடைய இடம்பெற்றிருக்கார்கள், அவருடைய தொலைபேசி எண்கள், அவர்கள் என்ன பணி மேற்கொள்வார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.